தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். சார் வணக்கம். வணக்கம் சிபி. தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போனஸும் வந்திருக்கு. ஆமாம். இந்த செலவுகள்லாம் போக மீதி கொஞ்சம் காசு இருக்கும் சார், நிச்சயமாக பல பேருக்குமே. இந்த தீபாவளி போனஸை எப்படி நம்ம சேமிப்பாக மாற்றுறது, முதலீடாக மாற்றுறது? முதலீடு மகிழ்ச்சியில் இருக்கணும், சந்தோஷத்தில். அதை நம்ம தவிர்த்து எல்லாத்தையும் அப்படியே இருக்கணும்னா குடும்பம் அப்புறம் குடும்பமாக இருக்காது. கொஞ்சம் செலவு பண்ணணும், பண்ணாமல் இருக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்ச்சேசஸ் அதுனா அது வருஷம் முழுக்க நம்ம டைட்டாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடைக்கிறது. பட் அதுக்காக அது எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணுறதோ அல்லது அதை நம்பி முன்னாலேயே நம்ம செலவுகளை லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. ஸோ இதை ரெண்டு விதமாக கையாளலாம். ஒன்று, இந்த தீபாவளி போனஸ் முழுக்க அப்படியே நம்ம சேமிப்பை மாற்றணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த வருஷம் தீபாவளி முடிஞ்ச உடனேயே அல்லது போன வருஷம் தீபாவளி முடிஞ்ச உடனேயே தீபாவளியை நோக்கி ஒரு எஸ்ஐபி நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம், அல்லது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுக்கிட்டு வரலாம். இந்த அமௌண்ட் எனக்கு இவ்வளோ செலவு பண்ண தேவைப்படும், என்னுடைய மாதாந்திர சேமிப்பிலிருந்து ஒரு அமௌண்ட்டை நான் அதுக்கு போடுறேன், இன்னொரு அமௌண்ட்டை இன்சூரன்ஸுக்கு காப்பீட்டுக்காக போடுறேன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு வர்றது ஒரு வகை. அது மாதிரி போட்டிங்கன்னா இந்த தீபாவளி போனஸ் முழுவதுமே நமக்கு சேமிப்பாக மாறிடும். அது எல்லாருக்கும் சாத்தியமானதல்ல, கொஞ்சம் சில பேருக்கு அது நிச்சயம் சாத்தியமானது. அப்போ அதை எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செலவுக்கு திட்டம் வச்சுருக்கோமோ இந்த மாதிரி இது வரும்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு முதலீட்டிற்கும் திட்டம் இருக்கணும். பங்குச்சந்தையோ மியூச்சுவல் ஃபண்டோ இறக்கமாக இருந்ததுன்னா நம்ம அதில் முதலீடு செய்யலாம். கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டல் கால் தான், எது இறக்கம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது நம்ம முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம அதை பண்ணலாம். அது முடியாத பட்சத்தில் முதல்ல அது ஒரு பாதுகாப்பான முதலீட்டில் முதல்ல ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போட்டு வச்சுறது முதல்ல பெட்டர். தென் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது வாங்கலாம். இது தவிர தங்க மாதிரியான முதலீடுகள்லையும் நம்ம அந்த அசட் அலோகேஷனுக்கு உட்பட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் பேசிக்கலி நமக்கு ஒரு பிளான் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த தீபாவளி போனஸை நம்பி செலவுகள் வச்சுக்கக்கூடாது. அந்த செலவுக்கு முன்னாலே நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப. அப்போ இந்த போனஸுங்கிறது நமக்கு ஒரு உபரி வருவாயாக இருக்கும். உபரி வருவாயாக இருக்கும் பொழுது அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். நம்ம வயசை பொறுத்து நம்ம அதை முதலீட்டை நம்ம திட்டமிடலாம். இப்போ எஸ்ஐபி சொன்னீங்களே சார், பொதுவாக எஸ்ஐபினாலே லாங் டேர்ம் தான் சொல்லுவாங்க. நம்ம தீபாவளினா அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். அது சரியாக வரும்? இருக்குது. லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. டெட் ஃபண்ட்ஸை விட லிக்விட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் லிக்விடிட்டி பெட்டர், உடனே நம்ம இது பண்ண முடியும். ரெண்டுமே அவங்க பண்ணலாம். அது ரெண்டுமே வேண்டான்னா ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது. ஈவன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்லேருந்து பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பங்குச்சந்தையே வேண்டாம்னு நினச்சா ஸோ அது மாதிரி போடலாம், தப்பு இல்லை. பட் என்னென்னா இந்த 1 இயருக்கான தேவையானதை போடும்பொழுது நீங்கள் நிச்சயமாக ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாது. இதை வேறு விதமாக கையாளலாம். நீங்கள் 3 வருஷத்துக்கு கழிச்சிருக்க தீபாவளிக்கு இப்போ 4 வருஷம் கழிச்சிருக்க தீபாவளிக்கு இப்போ நீங்கள் ஒரு போட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்க போகிறது 3 வருஷம் கழிச்சோ, 4 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ. அப்போ அது பங்குச்சந்தை சார்ந்ததாக இருக்கலாம். அப்போ அதில் வரக்கூடிய வருமானம்ங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியும் பிளான் பண்ணலாம் நீங்கள். ஒரே ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் படத்துக்கு எங்கே போகிறது சார் அப்படிங்கிற கேள்வி தான் வரும் நிறைய பேர்கிட்ட. பட் நான் நினைக்கிறது நிறைய பேர் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஒரு நடுத்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பல செலவுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நிச்சயமாக. எதெல்லாம் அனாவசியமோ அதெல்லாம் நம்ம அவசியம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு தனி டாபிக், இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். நிச்சயம் சார். இன்ஃபோ தமிழன்கிற நேர் நிஃப்டி பீஸ் டெய்லி ட்ரேட் பண்ணலாமா சார், நாட் இன் இன்ட்ராடே ட்ரேட், டெலிவரி ஸ்டாக் ட்ரேட் அப்படின்னு கேட்டிருக்காரு. டெலிவரி ஸ்டாக் ட்ரேட், அதுவும் டெய்லி ட்ரேட் எப்படி எனக்கு புரியல. டெய்லி ட்ரேட்னா அன்றைக்கி காலையில் வாங்கி அன்றைக்கி மத்தியானமோ சாயங்காலமோ விற்கிறது தான் டெய்லி ட்ரேடு. ஒருவேளை அவர் டெலிவரிங்கிறது இன்றைக்கி வாங்கி நான் டெலிவரி எடுத்துகிட்டு ஒரு வாரம் கழித்து ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவோம். ஒரு மாதமோ 15 நாளோ கழித்து அது அப்படியே திரும்ப ரிவர்ஸில் ஏறும்பொழுது விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. பட் பொதுவாக நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எதையுமே எதில் வேணாலும் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். பட் ஐடியலாக ட்ரேடர்ஸுக்குன்னு உள்ளது பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். பெரிய ட்ரேடர்ஸுக்கு, சின்ன ட்ரேடர்ஸ் ஒரு நல்ல ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸில் பண்ணுறது பெட்டர். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ட்ரேடர்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நாட் டே ட்ரேடிங் ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட். பட் ஸ்விங் ட்ரேடிங் சில பேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது. ஒரு 6 மாதத்தில் ஒரு ரெக்கவர் ஆகும் சார், திடீர்னு இப்போ ரொம்ப பெரிய இறக்கத்தில் இருக்குது சார், நல்ல ப்ரொமோட்டர்ஸு, நல்ல நிறுவனங்கள், நல்ல பங்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பங்குனால பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த சந்தையும் வீழ்ந்திருக்கிறதுனால அது வீழ்ந்திருக்கு. அப்போ ஒரு 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்துக்கு ரெக்கவர் ஆகிடும் சார் அப்படிங்கிறப்ப அதை ஒரு ஸ்விங் ட்ரேடில் வாங்குறாங்க சில பேர். அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கான பக்குவம் உங்களுக்கு இருந்தால் பண்ணுங்கள். அப்போ அது தனிப்பட்ட பங்குகளை தான் பண்ணணும். இந்த நிஃப்டி, இந்த இண்டெக்ஸ் அதில் பண்ணுறதுங்கிறது, இண்டெக்ஸே யாருக்குன்னா
இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு 50 நிறுவனங்கள்ல நான் முதலீடு செய்யணும். ஆனால் எங்கிட்ட 500 5000 10,000 தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு இன்ஃபோசிஸ் வாங்கினாலே அல்லது ஒரு டிசிஎஸ் வாங்கினாலே 3000 ரூபாய். என்னால் அவ்வளோ 50 பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ அதுக்காக உள்ளது இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் இடிஎஃப்ங்கிறதோ நிஃப்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ. தலை சிறந்த 50 பங்குகளையும் நீங்கள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை குறைந்த அளவில் ஒரு 500 1000 ரூபாய் போட்டால் கூட அதனுடைய பலனை பெறுவதற்கு கொடுக்கறது தான் இது. அது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு பங்குச்சந்தை பற்றி அதிகம் தெரியாது, முதல் முறை பங்குச்சந்தைக்குள்ளே வர்றேன், கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், ரிஸ்க் இருக்குது பட் ஆனாலும் மாடரேட் ரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது தான் இந்த நிஃப்டி இடிஎஃப் அல்லது நிஃப்டி மியூச்சுவல் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதுக்கு தான் அதை பயன்படுத்தணும். அதனுடைய பர்பஸ் வந்து ட்ரேடிங் கிடையாது. நிஃப்டி இடிஎஃப்னுடைய பர்பஸ் வந்து டே ட்ரேடிங்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ கிடையாது. அது இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டாப் கம்பெனிஸ் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா. அதுதான் நம்ம காணும். இந்த ஸ்விங் ட்ரேடுங்கிறது எவ்வளோ சார் அதிகபட்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம்? அதில் ப்ராஃபிட் ஏன் லாஸும் வரும். முதல்ல நம்ம சங் காஸ்ட்னு சொல்லுவோம். பங்குச்சந்தைகள் நுழையும் பொழுதே என்னால் எவ்வளோ நஷ்டத்தை தாங்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் இந்த ட்ரேடர்ஸ். நான் இன்வெஸ்டர்ஸை பற்றி பேசலை. ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் எவ்வளோ இழப்புகளை தாங்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இழப்புக்கு தக்க தான் ட்ரேட் பண்ணணும். அந்த இழப்புக்கு ஏதாவது தம்ரூல் ஏதாவது இருக்குங்களா? அஃபோர்டபிலிட்டி தானே, என்னால் எவ்வளோ இழப்பை சந்திக்க முடியும்னு. பட் ஓகே, அதுதான் நம்ம அசெட் மைனஸ் 100 மைனஸ் ஏஜ் ரூல் சொல்கிறோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஏஜ் மிச்சம் இருக்கிறது தான் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அதில் ஒரு சிறு பகுதியை தான் நம்ம ட்ரேடிங்க்கு வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு வேணால் வச்சுக்கலாம். பட் லாங் டேர்மில் ஐ வில் நாட் சஜஸ்ட் ஸ்விங் ட்ரேட் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ நாட் ரெக்கமெண்டட். ஸோ ஏன்னா அதுலேயும் வந்து நம்ம லாஸ் வந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ், அது ஒரு தெர் இஸ் எ டெக்னாலஜி, தெர் இஸ் எ மெத்தடாலஜி விச் யூ ஷுட் ஃபாலோ சிஸ்டமேட்டிக்கலி. அதை எல்லாம் போட்டுருவோம் பிளானை. ஆனால் அந்த நேரத்தில் இமோஷனலாக டெசிஷன் எடுக்க மாட்டோம். நம்ம இந்த 100 ரூபாய்க்கு வாங்கினது 90 ரூபாய்க்கு வந்தால் வித்தரலான்னு நினைப்போம், விற்க மாட்டோம். ஒரு அருமையான ஃபார்வர்டு வந்திருந்தது ஒரு நேற்று வந்து பார்த்தேன். யாரோ எழுதுனது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். டாடா மோட்டார்ஸ் 250 ரூபாய் 300 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயை தாண்டி போணுச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். டெய்லி விற்கலாம்னு தோணும், விற்க மாட்டேன். நான் நல்ல வேலைக்கு நேற்று விற்கலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் ஏறிக்கிட்டு இருந்தது. இந்த 1200 தாண்டினதுக்கு பிறகு 1100 1000 700 800 700 கிட்ட வந்துருச்சு. ஐயோ வித்திருக்கலாமோன்னு இருந்தது. இப்போ இன்னும் நேற்று வித்திருந்தா கூட இன்னைக்கு 10 ரூபா லாபமாச்சுன்னு. இப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. இந்த மாதிரி மனசு அலைப்பாயுது, எப்படி கையாளுறதுன்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு ஒரே வழிதான். நான் 250 ரூபாய்க்கு வாங்கினது 500 ரூபாய்க்கு போச்சுன்னா 100 ஷேர் வாங்கியிருக்கேன், 200 ஷேர் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 100 ஷேரை வித்துட்டேன்னா இன்னொரு 100 ஷேர் எனக்கு இலவச பங்காயிருது. 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 2 பங்கு மொத்தம் 500 ரூபாய். இப்போ 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு பங்கு வித்தாலே எனக்கு 500 ரூபா வந்துடும். இன்னொரு 500 நான் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ இது ஒரு ஆட்டிடியூட். போட்ட பணம் வந்துருச்சு. இது ஒரு ஆட்டிடியூட். உங்களுக்கு அந்த மாதிரி அலைவாயிர மனசு இருந்ததுன்னா நான் ரிஸ்க் எடுக்க ரெடி சார். இந்த 750 ஒன்றுமே இல்லை சார், நான் 750க்கு வாங்குவேன், 500 வந்தாலும் வாங்குவேன், ஏன்னா எனக்கு 2000 ரூபா போங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நீங்கள் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இந்த இறங்கி இருக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் முதல்ல ஏறுறப்ப வாங்க விட்டுட்டீங்க, இப்போ இறங்கி இருக்கு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு சந்தை. அப்படி நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்முடைய ஆட்டிடியூடை பொறுத்து, நம்முடைய மைண்ட் செட்டை பொறுத்து, நம்முடைய அந்த நிறுவனத்தினுடைய கிரெடிபிலிட்டியை பொறுத்து தான் அது அமையும். அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அவர் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியன் லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மேகசின் புக்கை நீங்கள் படிப்பீங்கன்னு கேட்டிருக்காரு. எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். பொருளாதாரம் கற்றுக்கிறது. ஆமாம். பொருளாதாரம் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து கற்றுக்க முடியாது. எப்போதுமே வந்து தஸ் கேபிட்டல் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு பெரிய குற்ற உணர்ச்சி வந்துடும். நீங்கள் அவருடைய கால் மார்க்ஸோட புத்தகத்தை படிச்சீங்கன்னா எந்த முதலாளிகளை விட்டுருங்க, நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வந்து நம்ம சில சமயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தில் வந்து லாபம்னா என்னங்கிறத வந்து அவ்வளோ விளக்கியிருக்காங்க. அது வந்து அடிப்படை, அது ஒரு விதமான ஒரு எக்ஸ்ட்ரீம் இது. அது மாதிரியான பத்திரிகைகள், லெஃப்ட் லீனிங் பத்திரிகைகள் நிறைய முக்கியமான தரவுகள் கொடுப்பாங்க. EPWன்னு இருக்குது, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லின்னு. ரொம்ப குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் இருக்கும், ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஆனால் அது ஸ்லைட்லி அது டில்டட் டுவர்ட் ஸ்லைட்லி இல்லை, நல்லாவே அது வந்து ஒரு லெஃப்ட் அது மாதிரியான ஒரு இது. அவங்க பொய் சொல்ல வர்றாங்கன்னு சொல்லலை, பட் அந்த பார்வையிலிருந்து அவர்கள் அதை பார்க்குறாங்க. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் தரவுகளெல்லாம் உண்மையான தரவு. இதற்கு நேர் எதிரான பல ரைட் விங் எக்கனாமிக் மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தாதான் நமக்கு வந்து எங்கே எதில் உண்மை இருக்குது, எங்கே உண்மைங்கிறது எப்போதுமே நான் நினைக்கிறது எல்லாருமே பிளாக் ஒயிட்டில் தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் எளிமையாக இருக்குது. கருப்பா சிவப்பா அப்படிங்கிறது, அல்லது கருப்பா வெளுப்பா அப்படிங்கிறது. கருப்பா சிவப்பானா நீங்கள் அரசியல் கருப்பா வெளுப்பா அப்படின்னு அது இல்லை. அது ரெண்டுக்கு நடுவில் கிரே பல கலர்ஸ் இருக்குது. பிப்ஜிஆர் வானவில்னு சொல்கிறோம், எவ்வளோ கலர் இருக்குது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நிறைய பத்திரிகை புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெங்கநாயகி அம்மா வந்து அந்த காலத்தில் அவங்க யார் என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதிய புத்தகம் பொருளாதாரத்தை பற்றி, குழந்தைகளுக்கான பொருளாதாரம், தமிழில் ரொம்ப எளிமையான ரொம்ப அழகாக
விளக்கி இருப்பாங்க. அதே மாதிரி காந்தியன் எக்கானமிஸ்ட், அவர் எழுதின ஒரு புத்தகம், அவர் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய வித்யோதயா ஸ்கூலில் அவருடைய சகோதரி ஆரம்பித்த ஒரு இதுதான். அவர் எழுதினது வந்து தமிழில் வந்திருக்குது. அந்த புத்தகம் வந்து டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு. பொருளாதாரம், அது ஒரு வில்லேஜ் கிராம பொருளாதாரத்தை பற்றி உள்ள புத்தகம். எக்கானமி ஆஃப் பெர்மனன்ஸ் அப்படிங்கிற புத்தகமும் அவர் எழுதினது. அதில் அவர் அந்த எருமை மாடு டிராக்டர் சாணி போடுமான்னு, எருமை மாடு போடும், அதாவது மாடு போடும், நீங்கள் அதை வச்சு உழுகும் பொழுது அது மண்ணுக்கு உரமாக மாறுது. டிராக்டர் போடுமா? போடாது. ஸோ ஆட்டோமேஷனில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, விவசாயம்ங்கிறது எப்படி மாறிடுச்சு, அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு கிராம லெவலில் தன்னிறைவு பொருளாதாரத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஓகே. எக்கானமி ஆஃப் பெர்மனன்ஸுங்கிறது ஒரு நல்ல புத்தகம். தமிழில் அது வந்து டிராக்டர் சாணி போடுமான்னு எந்த பதிப்பும் எனக்கு நினைவில் அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய புத்தகங்கள். நிறைய புதிய புத்தகங்கள்லாம் வந்துருச்சு பொருளாதாரத்து சம்மந்தமாக. இப்போ வந்து கிராஃபிக் டீட்டெயில்ஸோட எல்லாம் புத்தகங்கள் வந்திருக்கு. இந்த புத்தகம் தான் படிக்கணும்னு நான் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பல ஆடம் பல புத்தகங்கள் நம்ம சொல்லலாம். உங்களை ரொம்ப பாதித்த புத்தகம்னு எதை சார் சொல்லுவீங்க? ஒரு ஸ்பார்க் அடிச்சு இந்த புக்கு படிச்சு சின்ன வயசுல இல்லை இப்போ ஒன்று சொல்ல ரொம்ப சிரமமா சார்? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட புத்தகம்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக எனக்கு வந்து முதலீடு சம்பந்தமாக சார்லி மங்கருடைய புத்தகம் வந்து அது பிடிக்கும். அது போர் சார்லிஸ் ஆல்மனாக் அப்படிங்கிற புத்தகம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாழ்க்கையில் எழுதுனது ஒரு புத்தகம் தான். ரொம்ப இன்னைக்கு சந்தையில் ஒரு அதிக விலையில் வணிகமாகக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது. கரெக்டாக அவரை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணாமலைங்கிற ஒரு நேயர் சார்லி முங்கர் இருந்து கற்ற பாடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு சார். முதல்ல அதை சொல்லிட்டு அடுத்து. சரி, நிறைய பேர் வந்து சார்லி மங்கர்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஹியூமிலிட்டி. அவருடைய பார்ட்னர் வாரன் பஃபெட், எல்லா லைம் லைட்டையும் வாரன் பஃபெட்டுக்கு கொடுத்துட்டு அவர் பின்னணியில் இருந்தார். அவரை பற்றி தெரியறதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு. எல்லாரும் வாரன் பஃபெட்டுமாங்க. அதுக்கு பின்னணியில் யார் இருந்தான்னா இவர். சார்லி மங்கர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதே கிடையாது, தன்னை ரொம்ப அதிகமாக காட்டி கொண்டதே கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, ஃபோக்கஸ்டாக இருப்பார். நான் முதலீடு செய்யணும், அதுக்காக ஒன்று. என்ன சார் காரணம் அதுக்கு? எல்லாம் லைம் லைட்டில் தான் ஆசைப்படுவாங்க. அப்படி சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் என்னெல்லாம் கட்டாயப்படுத்தி இங்கே வந்து உட்கார வச்சுருக்கீங்க. எல்லாருக்கும் அது பிடிக்கிறது இல்லை. என்ன ஸோ எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது எஸ்ஏபி. அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதே கிடையாது. எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள், அவருடைய ஃபோட்டோ வந்ததே கிடையாது அவர் இறந்த வரைக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதில் பல சௌகரியங்கள் இருக்குது. சாமானிய மக்களோட நம்ம பயணம் பண்ணலாம், அவர்களை பற்றி புரிந்து கொள்ளலாம், அவருடைய பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மொமெண்ட் நம்மளை பற்றி தெரிஞ்சோன்னா அவங்களோட பிஹேவியர் மாறிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு நிஜமாக உண்மையில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. பல சிக்கல்கள் அதில் இருக்குது. எல்லாருக்கும் அதில் இருக்க சாதகங்கள் மட்டும்தான் தெரியும். பட் சார்லி மங்கர் எதனாலன்னு தெரியல. அவருடைய வேலை உண்டு, அவர் உண்டு, பணம் பண்ணணும், அதுக்கு முதலீடு செய்யணும், அதுக்கு நிறைய படிக்கணும், அதுக்குள்ள உழைப்பு, அதுக்குள்ள ஃபோக்கஸ்னு அப்படி இருந்துட்டார் அவர். மானிஷ் பாப்ராயின்னு ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர், இந்தியர், ஆனால் அமெரிக்காவில் செட்டில் ஆனவர், குஜராத்தி. அவர் ஒரு தண்டோ இன்வெஸ்டர்னு ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அது, தண்டோ இன்வெஸ்டருங்கிறது. அவர் வந்து இந்த வாரன் பஃபெட்டோட ஒரு டின்னர், ஒரு லஞ்சுக்கு போகிறதுக்கு ஆக்ஷன் பண்ணுவார். வாரன் பஃபெட் என்ன பண்ணுவாரோ, ஒவ்வொரு வருஷமும் ஒரு சிறப்பு டின்னர், அவரோடு உணவு இருந்துவதற்கு ஒரு அதிக விலை வச்சு ஒரு டிக்கெட்டு, அந்த வருமானம் முழுவதும் சேரிட்டிக்கு போயிடும். 1-to-1 டின்னர் அது மாதிரி போகும். அதற்கு இவர் வந்து விண்ணப்பிக்கிறாரு. லாட்டரி மாதிரி ராயல் ஆஃப் லாட்ஸில் இவர் கிடச்சிருது. இவர் வந்து சார்லி மங்கரை பார்க்க போகிறாரு. சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னால் சார்லி மங்கர் கேட்குறாரு, சார்லி மங்கரில் வாரன் பஃபெட்டை பார்க்க போகிறாரு. வாரன் பஃபெட் கேட்குறாரு, இவரை என்னை பார்க்க வந்திருக்கீங்களே, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி என்ன பார்க்கணுமா, எதுக்காக என்னோட வந்தீங்க? என்ன சார் உண்மையை சொல்லட்டுமா, என்ன உங்களை பார்க்கறதுக்கு வரல அப்படின்னா, நான் சார்லி மங்கரை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இஸ் மோஸ்ட் அட்மையர்ட் மேன், எனக்கு ரொம்ப அவரை நான் பார்க்கணும். உடனே கால் சார்லி கம் அப்படின்னு. அப்புறம் அவங்க அது ஒரு கதையாக போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி. ஏன்னா சார்லி மங்கர் வந்து ஒரு இது சொல்கிறார், அவர்கிட்ட பிடித்த குணம் என்னங்கிறதுக்கு டேக்அவே. நானும் வாரன் பஃபெட்டையும் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, எங்கள் 2 பேரையும் நீங்கள் வந்து 2 காலோடு இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய புத்தகங்களான்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ படிக்கிறோம், ஆனுவல் ரிப்போர்ட்ஸை படிக்கிறோம். புத்தகங்கள் கேட்குறாங்களே, புத்தகங்களை விட்டுருங்க. எந்த புத்தகம் பொருளாதாரத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்தாலே பொருளாதாரம் பெரிய அளவில் புரியும் நமக்கு. பெரிய நிறுவனங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட், ஆண்டறிக்கை படித்தோம்னா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 100 ஸ்டாக்கை நிராகரிக்க வேண்டி வரும். அதுக்கு தயாராக இருப்போம். அதுக்கு தேவையான தரவுகளை திரட்டுவோம், அதற்கானதை படிப்போம். ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி வந்து துப்பறிகிறாரோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது. கொலை பண்ணவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ, ஒரு குற்றம் நடந்தது எப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ, ஒரு நல்ல பங்கை கண்டுபிடிப்பதற்கும் அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ், அவ்வளோ காமன் சென்ஸ் தேவை. அதுக்கு நிறைய படிக்கணுங்கிறார். ஸோ அது முக்கியமான ஒரு இதாக நினைக்கிறேன். அவருடைய ஃபேமஸ் கோட்ஸ் 2, ஒன்று லாலப்பலூசா ஈவெண்ட்னு சொல்லுவார். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் அவரை பற்றி மட்டுமே பேசலாம். இன்னொன்று வந்து அவர் சொல்லுவார், டெல் மீ வேர் ஐ வில் டை, ஐ ஒன்ட் கோ தேர்.
அப்படிங்கிறது. நான் எங்க இறப்பேன் என்று சொல்லுங்கள், நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா இறக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி. பங்குச்சந்தைக்கு அந்த மாதிரி அதை ஒப்பிட்டு அவர் அழகா சொல்லுவார். அவருடைய புத்தகம் ரொம்ப பாப்புலரான புத்தகம் போர் சார்லிஸ் ஆல்மனாக். அந்த ஒரு புத்தகம் தான் அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான புத்தகம், அது கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதே நேரம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, கோல்டு புல்ரன் எவ்வளவு நாள் தான் இருக்கும், எப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு கேட்டிருக்காரு. தெரிஞ்சா சொல்லுங்க. அவருக்கு தெரியும்னா எனக்கு சொல்லட்டும். இது எல்லாமே வெரி அன்பிரடிக்டபிள். நான் ஒரு 6 மாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன்னா 6 மாதம் ஒரு நாள் ஆனால் கரெக்டாக காத்திருந்து அந்த 7வது மாதம் வந்து இதை புத்தகம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது நடக்கலாமா? நடக்கலாம், சான்சஸ் இருக்குது. 3 மாதத்துலேயும் போகலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். சில விஷயங்கள் நடப்பதற்கு காரணங்கள் இருக்குது. ஒரு குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்குன்னா, சென்னையில் 40 லட்சம் குடும்பங்கள் இருக்குது, 30 லட்சம் வீடு தான் இருக்குது, இன்னும் 10 லட்சம் பேருக்கு வீடு தேவை. அவங்க வீடு இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ வீட்டினுடைய விலை ஏறும், இடத்தினுடைய விலை ஏறும். அவர்கள் இடத்த வாங்கி வீடு கட்டணும். ஏன்னா அதுக்கு ஒரு பொருளாதார பயன்பாடு இருக்குது. அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இத்தனை பேருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு 2 வீலர்ஸ் தேவை. அப்போ அது தங்கத்துக்கு என்ன தேவை இருக்குது? வீண் பெருமையை தவிர ஒன்றும் இல்லை. முதலீடுங்கிற ஒரு ஆங்கிள் அதை நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா அது ஸ்கேர்சிட்டினால. அப்போ அது ஏன் ஏறுதுங்கிறதுக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நிறைய பேர் வாங்குறதுனால ஏறுது. வீடு ஏன் ஏறுதுன்னா, நிறைய பேர் வாங்குறதுனால, எல்லாமே நிறைய பேர் வாங்குறதுனால தான் ஏறுது. பட் ஆனால் அதுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால வாங்குறாங்க. தங்கம் ஏன் வாங்குறாங்க? அதற்கான தேவை என்ன இருக்குது? அதை வச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு எந்த வித பயன்பாடும் இல்லை. ஆனால் அது சொத்து, அது அந்த ஆங்கிளை விட்டுருங்க. அது நேரடியாக என்ன பண்ண முடியும்? ஒரு பிரெட் வாங்கினீங்கன்னா சாப்பிட முடியும், ஒரு வீடு வாங்கினீங்கன்னா குடியிருக்க முடியும், ஒரு ஆடை வாங்கினா அதை அணிந்து கொள்ள முடியும். தங்கத்துக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஏன் ஏறுகிறது என்றால், நிறைய பேர் எதிர்காலத்தில் இன்னும் அதிக விலை கொடுத்து வாங்குவாங்கிற நம்பிக்கையில் தான் அது ஏறுது. அந்த நம்பிக்கை போய்த்து போனால் அது இறங்கிடும். ஏன்னா பலமுறை சொல்லியிருக்கேன், நான் நம்பாதவர்களுக்கு லேப் க்ரோன் டைமண்ட் வந்த உடனே டைமண்ட் வைர விலை எவ்வளோ இறங்குனுச்சுன்னு ஒரு வைர வியாபாரியை பிடிச்சி கேளுங்க சொல்லிட்டு வரவங்க. விலை ஏறலைங்கிறது பிரச்சனை இல்லை, இறங்கி போச்சு நேச்சுரல் டைமண்டோட விலை. கையில் இருந்த ஸ்டாக் எல்லாம் பெரிய அடி பல பேருக்கு. ஸோ அது மாதிரி தங்கத்துக்கு நிகழாதானா, இட்ஸ் கெமிக்கல் கம்போசிஷன். ஏன் நிகழாது? நிகழ்வதற்கான சாத்தியம் ஏன் இல்லை நம்ம நினைக்கிறோம்? எவ்வளோ முன்னேறிட்டோம். அதனால் அது ஒருவேளை நடந்தால் அது இறங்கலாம். ஆனால் அது நடக்காத வரைக்கும் தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது ஏறக்கூடிய வேகம்ங்கிறது அப்பப்போ மட்டுப்படும், அப்புறம் ஏறும். அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஏறினோடனே நமக்கு என்ன தோணும்னா, 50 வருஷமாக தங்கம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு தோணும். அதுக்கு முன்னால் 5 வருஷம் தங்க விலை ஏறவே இல்லைங்கிறது மறந்தே போயிடும். ஷார்ட் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் நம்ம எல்லாருக்கும். அது மாதிரி தான். ஏன்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், 1980 2001 வரைக்கும் 20 வருஷம் தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை ஏறவே இல்லை. இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஏறினதுக்கு காரணமே டாலருடைய மதிப்பு உயர்ந்தது தானே தவிர தங்கத்தினுடைய விலை உயரல. 2001 2003 2009 10 11 வரைக்கும் ஏறினதுக்கு காரணம் ETF, கோல்டு ETF வந்தது. அதனால தங்கம் சார்ந்த முதலீடுகள் அதிகரித்தது. 2012 16 வரைக்கும் இறங்குனுச்சு தங்கத்தினுடைய விலை. அப்போதான் 3000 ரூபாய்க்கு மேலே இருந்த தங்கத்தினுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 2500 ரூபாய்க்கு கீழே வந்தது. அந்த 4 வருஷத்தில் 500 ரூபா குறைஞ்சது தங்கத்தினுடைய விலை. மனம் நம்பம் இருக்கும், ஆனால் தரவுகள் இணையத்தில் இருக்குது, பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும். ஆனால் பெரும்பாலும் ஏறிக்கிட்டு இருக்கும். அதை தான் நம்ம கவனிக்கணும். அந்த வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.